நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இயக்கத்தையும் நடிப்பையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதாவது திருடா திருடி, பொறி, சீடன் இந்த படங்களில் இயக்குனராக ஒரு பல விஷயங்கள் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் பண்ணியிருக்காருன்னா, நடிப்பில் பார்த்தோன்னா அவர் நடித்த படங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான செம்மையான படங்களை தான் சார் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரம் நக்கீரனா கம்பீரமான அந்த பெயரை கொண்டு கம்பீரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம், இந்த பயணத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப்பு. அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு ரேடியோ ஒரு டிவி தெருவாக போய் விற்று இன்றைக்கி ஷோரூமாக இன்றைக்கி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறாருன்றது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்கே பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது, அவங்க வயலை பார்க்குறது, அதில் பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது இலை சுருட்டு புழு, அல்லது பருத்தியில் நிறையா பூச்சி வரும். இந்த மாதிரிலாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறி அடங்க பாரு இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேர் தான் எழுதியிருக்கோம். நான் சொல்கிறது 97, 98, 99. நான் மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆனாருன்னு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதேமாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரின்னு தான் சொல்லுவேன். சார் நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்கே. ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்கள் அது ரஷ்ய உளவுத்துறையா, ராவா, அல்லது மொசார்ட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே அதாவது நிறைகுடம் தளம்பாது, நடுக்கடல் அலையடிக்காத மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் வி சேகரன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கள் சேகூரா, பிடல் காஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சில் சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும்போது அப்படி தெரியவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எட்வின் பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எடுக்கும் போதே ரெடிங்கன்னு எடுத்துடுறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய இயக்குனராக வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆகிடும். இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம், அது பிறகு நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது நடித்தது இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா
ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கு இசையமைச்சர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னு நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காகவே அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேறு யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். அது நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதெல்லாம் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகு தான் அறம், அதுக்கு பிறகு அந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கலாம். அப்போ அவன் ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புன்றான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புன்றா கேள்வி. அப்போ அதற்கான நூல் இது. இப்போ என்ன இருக்காங்க, திருமகன் இருக்கன்னா இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க அரசியல். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் வச்சு ஸ்டில் ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாவே தெரியும். ஸ்டில் ஷூட் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு தான் நம்ம நினைப்போம். அவர் அரசியலே இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸ்டில் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த ஸ்டில்லாம் சில பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றது தான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கெல்லாம் அண்ணா வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இதில் திருவள்ளுவராக நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்கள் அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்கிறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம்.